வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக நள்ளிரவு முதல் மழை பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் 19 மாவட்டங்களில் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் இன்றைய தினம் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழை மேகங்கள் சென்னையை நோக்கி நகர்வதால் சென்னையில் மழை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னைக்கு கிடைக்கும் மழை பொழிவு இன்றோடு முடிவடைகிறது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெல்லையை நோக்கி நகர்ந்து அப்படியே கேரளா பக்கம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகரில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வானிலை நிலவரம் குறித்து முன்னதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன், வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த தாழ்வு பகுதி விரைவில் நிலப்பகுதியை எட்டுவதால் புயலாக மாற 1% வாய்ப்பு இல்லை என்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள். நாளைய தினம் இரவிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது.